இன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவார், பார்த்துக் கொள்வார். ஆண்டவன் தான் என்று பார்த்துக் கொள்வார். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான். இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலே பொறுப்புகளை எடுத்தார்கள். எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றேன். சென்று திரும்பி 2 நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட எடுத்துவிட்டார். 50 ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது. என்னோடு மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களும் அந்த பதவிகளை எடுத்தார்கள். இன்று திமுக வேறல்ல, அண்ணா திமுக வேறு என்பது அல்ல, உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடு அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது. இதை ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால், நாட்டில் நடைபெறுகிற நிகழ்ச்சி தேர்தல் களத்திலே இருக்கின்ற போது ஆளுநரிடத்திலே கொடுக்கப்பட்ட மனு, அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று சொன்னதோடு சரி, அதற்கு பிறகு அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி நடைபெறுகிறது என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கோ மக்களுக்கோ நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி கழகம், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இளவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார். இங்கே வந்த பத்திரிகை நண்பர்களே அவருடைய குழந்தைகளை கேட்டால் சொல்லும். பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும், கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட, அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு ஓட்டலையும் என்று கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். என்ன காரணம்? ஒரு மாற்றம் தமிழகத்திலே வேண்டும். தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே இவர்கள் மட்டும்தான் ஆள வேண்டுமா? ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதிக்கவில்லை. நீங்கள் நன்றாக இந்த நான் பேசிய பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். இதனை கேட்காதே நீங்களாக போட்டுவிட்டு ஹெட்லைன் போட்டுவிட்டு 5 நாட்கள் தான் அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள். அதில் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போது தொலைக்காட்சி நண்பர் கேட்டார், 5 நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டுமா என்று கேட்டார். இல்லை, பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும். 1 மாதமோ 1.5 மாத காலமோ எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் யாரை சேர்த்தலாம், சேர்த்த வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் நீங்கள் பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் கெடு என்று போட வைத்ததே அவர்தான். முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான மொழி காயை நகர்த்திவிட்டார். இதுதான் உண்மை. தொலைக்காட்சியில் நான் பேசியது நீங்கள் இன்றைக்கு வேண்டுமானால் போட்டு தெரிந்து கொள்ளலாம். சாயங்காலம் மாலை அது அறிவிக்கப்படும். அம்மா இருக்கும் வரை, தலைவர் இருக்கும் வரை தூய்மையான ஆட்சி நடைபெற்றது என்று சொல்ல நான் இல்லை என்று சொல்லவே இல்லையே. நீங்க அவங்களே அடுத்த சப்ஜெக்ட் போறீங்க. புனிதமான ஆட்சி அவங்க 2 பேரும் நடத்தினாலும் சொல்லியிருக்கேன். இல்ல நான் சொல்றது இருங்க, நான் சொல்றது இருங்க, நீங்க இருங்க நான் சொல்றேன் கேட்டுக்கணும். நீங்க தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரை கேளுங்க, தனித்தனி கேளுங்க. நான் டைம் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா தலைவருடைய ஆட்சி இதுதான் நாங்கள் வந்தோம்.
ஆட்சிக்கு பிறகு தான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. அவர் அப்படி ஆட்சி நடத்தினால 5 முறை அவங்க ஜெயிச்சாங்க, தலைவர் 3 முறை ஜெயிச்சாங்க. அது புனித ஆட்சியிலேயே நீங்கள் என்னகிட்ட கேள்வி கேட்டு மடக்கூடாது. நான் புனித ஆட்சி இல்லைன்னு சொன்னேன்னா, நீங்களாக ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிகை திரித்து போட்டி அது என்னையெல்லாம் டேமேஜ் பண்ண நினைக்காங்க. இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாலேயே நான் ஒரே ஒரு கேள்விக்கிட்ட பதில் சொன்னேன். தூய்மையான ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்பதற்கு கவர்னரிடத்திலே மனு கொடுத்தவர் யார்? நான் கொடுக்கல. யார் கொடுத்தா? எதிர்கட்சி கொடுத்தாங்கன்னு இல்லையா? அப்புறம் எதை கேட்குறீங்க? நீதிமன்றம் சொல்லியிருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏவன் குற்றவாளி அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவரை எப்படி தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சுக்கிட்டீங்க? ஊழல் ஆட்சி அமையும் சொன்னீங்க. அது சார் உங்களுக்கு இல்ல ஒரே ஒரு காட்சி இருங்க. நீங்க சொல்லிட்டீங்களா? நீங்க குறுக்கேள்வி கேட்கறா எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பதில். தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படின்னா, அம்மா மீது குற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு, அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்தில் நீங்கள் சொல்வது வேறு, அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு. ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம். உங்கள் வேலை ஜோடிக்கணும்னு நினச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினச்சா என்ன வேணும் பண்ணிடலாம். பண்ண முடியாதா? இல்லை அரசியலையும் நீர் இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொல்கிறது கேட்டு முடியலண்ணா. ஒரு ஒரு செட்டை இது பண்ணுறது யார் பேரில் வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க. யார் போடுறான்? இந்த பில்டிங்கோடைய வேல்யூ என்னென்னு போட்டால் அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவாக போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து வேல்யூஷன் போடுவாங்க. பிடபிள்யூ ஒரு வேல்யூஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா? உங்கள் நண்பர் வந்து உங்களுக்கு வந்து 100 செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர், ஒரு 100 மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சா உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட்டில் வருமா? ஒரு வேல்யூஷன் போடுறது பிடபிள்யூங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில் செய்ய முடியும். இப்போ நீங்கள் நிறைய தெரியும், பிடபிள்யூங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ வரை எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை, சந்தித்து பேசவில்லை. உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும். எங்கேயாச்சும் படம் இருக்குதா? காட்டுங்க. நானும் சேகர்பாபு இருங்க, சபாநாயகர் பார்த்து கரெக்டுங்க. நானும் சேகர்பாபு பேசிருக்கேன் ஒரு படம் வந்துட்டான். காட்டுங்க, கண்ணு காட்டுங்க. இல்ல நான் காட்டுங்க, நான் சொல்லிடுறேன் பதில். நான் யாரையுமே திராவிட முன்னேற்ற கழகமோ மாற்றுக் கட்சியோ பிஜேபியோ யாருமே என்னை அணுகவில்லை. அணுகதியாக இருந்தால் இல்லைங்க இருங்க, சும்மா நீங்க ஏதோ சொல்லிட்டு கூடாது. நீங்க பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்திலிருந்து பேசக்கூடாது. ஆகாயத்துல வந்து இருங்க நான் கேளுங்க, தயவு செஞ்சு இருங்க கேளுங்க. பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டினு நான் பதில் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது ஜனநாயக கட்சி, யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய விருப்பப்பட்டவர்களையும் படத்தை வைத்துக் கொள்வது ஆட்சேபனையே கிடையாது. நான் படத்தை வைக்காத மாத்தி போட்டோம், இன்னைக்கே மாறிட்டியே டபுள் அடிக்கிறியான்னு கேட்பேன். நான் பேசுகிறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கே அந்த படத்தை மாத்திருந்தா இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி, இவர் என்ன வந்து கொள்கை பிடிப்பவர், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாற்றிட்டு போட்டாருமே. இந்த வேஷ்டி கட்டினதே மாற்றின காரணமே கேஸ் போட்டாங்க பேரில், வேஷ்டி கட்டக்கூடாதுங்கிறக்காக மாற்றணும். புரியுதுங்களா? படத்தை வச்சு கூட அவங்க சொல்லவே இல்லை. யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு புரட்சித் தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது, இந்த வண்டியில் எப்படி வருது நீங்க பாத்துங்க. இல்ல நான் சொல்றது கேளுங்க. ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது, முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணல பண்ணிருக்கேன்னா, தினவர் கட்சிக்கு போயிருக்கேன்னா நான் கோரேன். இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு,
ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வரவேற்பு, மாபெரும் வரவேற்பு. நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் டிவிக்காரில் என்ன சொல்கிறாங்க சேனலில், எங்களுக்கு என்ன வந்துருக்கு சொல்கிறாங்க, 1 கோடி பேர் பார்க்குறாங்க எங்கள் சேனலை. நாங்கள் அதனால தான் 10 சேனல் போட்டு இறங்குற இடத்துலையும் எடுக்கிறோம், நிற்கிற இடத்துலையும் எடுக்கிறோம், அங்கேயும் எடுக்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க. எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு, 4 ஓனர் கேட்டுக்கிறீங்களா இல்லையா? நாங்கள் அதுக்கு தான் முடிக்க உங்களை படம் எடுத்துகிட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க. 10 சேனல் போடுறாங்கிறாங்க. யாராச்சும் போடுறாங்களா? இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க, ஹெலிகாப்டர்ல எடுக்கிறீங்க, ஓடுற கூட எடுக்கிறீங்க, அங்கேயும் நிற்கிற போது எடுக்கிறீங்க, சுற்றி எதுக்காக எடுக்கிறீங்க? அப்போ மக்கள் வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது. வெளிப்படைத்தன்மை இல்ல, அதனால எடுக்கிறோம் சார். இல்ல வெளிப்படைத்தன்மை இல்ல, வேற இருங்க. வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொன்னா டெல்லி எடுத்துக்க வேண்டியதானே? டெல்லியில் வெளிப்படைத்தன்மையோட வந்தது காருக்குள்ள, அதெல்லாம் எடுத்து காட்ட வேண்டியதானே?